இது ரமலான் மாதம். இன்று நாம் ரமலான் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு பெண் தொழில் முனைவோர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட இஃப்தார் கொண்டாட்டத்திற்கு தான் வந்திருக்கிறோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பெண் தொழில் முனைவோர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இஃப்தார் கொண்டாட்டம் தான் இது. இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் நோன்பு 4வது கடமையாக அமைந்திருந்த போதிலும் ரமலான் மாதத்தில் இந்த கடமை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த இஃப்தார் கொண்டாட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் பெண்களால் செய்யப்பட்டது. வண்ண விளக்குகள், தோரணங்கள், அலங்காரங்கள் என அறை முழுவதும் இஃப்தார் கொண்டாட்டத்திற்கு தயாராக இருந்தது. மாலை 5 மணி நெருங்கும் போது கொண்டாட்டத்திற்கான உணவுப் பொருட்களை வரிசையாக அடுக்க தொடங்கினர். பொதுவாக இத்தனை உணவுப் பொருட்களை கொண்டு நோன்பு திறப்பதில்லை என்றாலும் இன்று இஃப்தார் கொண்டாட்டம் என்பதால் பலதரப்பட்ட உணவுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். பேரிச்சம்பழம், நோன்பு கஞ்சி, பாதாம் ஜூஸ், ரோஸ் மில்க், டீ, குளிர்பானங்கள், சிக்கன் சமோசா, சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி, ஷவர்மா, சிக்கன் கிரேவி, முட்டை, சிக்கன் 65, சத்து மாவு கொழுக்கட்டை, ஃப்ரூட் கஸ்டர்ட், பாயாசம், பிரெட் அல்வா என பலதரப்பட்ட உணவுகளை இஃப்தார் கொண்டாட்டத்தில் பரிமாறப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக ரம்ஜான் பண்டிகை சம்பந்தமான இஸ்லாமிய கேள்விகளும் கேட்கப்பட்டது. இஃப்தார் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண் தொழில் முனைவோர்களுக்கும் பரிசுகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. மாலை மசூதியில் பாங் சொல்லப்பட்ட பின்பு நோன்பு திறக்கப்பட்டது. எல்லாருமே வந்து ஒரு வகையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அளவுகளில் கூட கரெக்டாக இருக்கும். அதுவுமே இறையச்சம் உடையவர்களுக்கு உண்டானதுலாம். நம்ம ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி ஒரு முள் கிடக்கு அப்படின்னா அதை உள்ள நம்ம நவட்டி போடுறது கூட ஒரு இறையச்சம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் நம்ம காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரை நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம இறைவன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்து நம்ம செய்கிறது எல்லாமே வந்து இறையச்சம் உடையதுக்கு இந்த நோம்புல மட்டும்தான். இந்த நோம்பு காலம் வந்துட்டா போதும் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா நிறைய ஜக்காத் கொடுக்குறது, 5 வருஷம் தொழுகிறது, இந்த மாதிரி பார்த்து கொடுக்குறது நன்மை காசு. நோம்பு முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே முடிஞ்சது, அவ்வளோதான். நான் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த 30 நோம்பு. இந்த 30 நோம்பு நம்ம எப்படி இருந்தோமோ மிச்சம் இருக்கக்கூடிய காலத்திலேயே நம்ம இதே மாதிரி இருந்து இறைவனுடைய பொருத்தத்தை நம்ம வாங்கி மரணிச்சு நல்லா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாதாரண சொர்க்கம்லாம் கிடைக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி தான் துவா செய்யக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிறது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் நம்மளோட துவாவும் இருக்கணும். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அதை நோக்கி தான் இருக்கணும். அதனால எல்லாரும் எனக்காக துவா செய்யுங்க. நானும் உங்கள்கிட்ட. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.